ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு ரெசிபி பட்டர் கேக் தான். இன்ஸ்டாலெலாம் வைரல் ஆகிட்டுருக்கு இந்த பட்டர் கேக்கு. இன்றைக்கி நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்தது. நான் எப்படி செஞ்சுருக்கேன்றது இந்த வீடியோவில் பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்துச்சு இது. நான் 150 கிராம் வந்து பட்டர் எடுத்திருந்தேன், அன்சால்டட் பட்டரு. அதில் 150 கிராம் சுகர் வந்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதிலே வெண்ணிலா எசன்ஸையும் பைனாப்பிள் எசன்ஸையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதையும் நல்லா நான் பீட்டராலே ஃபுல்லாகவே பீட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதே சேர்த்து நல்லா பீட் பண்ணி க்ரீமி டெக்ஸ்சர் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கினேன். இதில் நான் 4 முட்டை சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் எடுத்துருக்க முட்டை சின்னதாக இருந்தது. ஸோ 4 சேர்த்துருக்கேன். 1 பை 1 இதில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 150 கிராம் மைதா எடுத்து வச்சுருந்தேன். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து மைதா 150 கிராம், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதையும் சேர்த்து சலித்து இந்த மாவோட வச்சுருந்தேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக போட்டு சேர்த்துருந்தேன். இதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா ஓவர் பீட் இல்லாமல் எல்லா மாவும் அந்த முட்டையோட நல்லா சேர்கிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நான் ஏற்கனவே 8 இன்ச் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாவோட டெக்ஸ்சர் பாருங்களேன், எடுத்தோடனே எப்படி இருக்குது, நல்லா திக்காக இருக்கும். ஸோ அது கூட நான் கட் பண்ணி வச்சுருந்த மில்க் காம்பவுண்ட் சாக்லேட்டையும் இதில் கலந்து அந்த டின்னில் போர் பண்ணி 170 டிகிரிக்கு 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கேக் பேக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக நல்லா ஸ்பான்ச்சியாக இருந்தது. கட் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இதை பேக் பண்ணும்போது வீடு ஃபுல்லாகவே நல்ல மணமாக இருந்தது. செம்ம ஸ்ட்ரக்சராக செம்ம சாஃப்டாக இருந்தது இந்த கேக்கு. முடிஞ்சால் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.